ஸோ இப்போ 3 எழுத்து மந்திரம் மக்கள் மத்தியில் வந்து அவரோட மனசில் வந்து இன்னும் நீங்காமல் இருப்பவர் வந்து எம்ஜிஆர். அவரை நீங்கள் பார்த்து வேந்த அந்த தருணங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். எம்ஜிஆரை பார்த்து நிறையா வியந்திருக்கிறேன். அவரை எனக்கு நெருக்கமான பழக்கம் கிடையாது. வீட்டுக்கு வருவார், போவார், எங்கள் வீட்டில் சாப்பிடுவார். அவர் குண்டடிப்பட்ட போது சேலத்தில் தான் தங்கியிருந்தார். யாருக்குமே தெரியாது அவர் சேலத்தில் தான் இருந்தார். துவாரகா ஹோட்டலில் தான் இருந்தார். அந்த ஒரு மாதம் தினசரி இரவு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவார். காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் பசுமாடுலாம் இருக்கும். கறந்த பால் அப்படியே ரெடியாக வச்சுருப்போம். அதை எடுத்து அதை ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போவார். ஜானகி மாடு தான் வருவார். ஒரு மாதம் டெய்லி வருவார். எங்கள் அப்பா கூட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போல்லாம் பார்ப்பேன். அப்போல்லாம் தொப்பி கப்பிலாம் கழட்டிவிட்டு தான் எல்லாம் உட்காந்துருப்பார். அப்போ அந்த ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் அப்போல்லாம் துப்பி கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டு போவார். மற்றபடி மாட்டன் திட்டத்தில் அலிபாபாவில் நடிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார். அந்த டைம்லாம் வந்துட்டு போவார். கட்சிக்காரர்கள் முறையில் நிறையா தடவை சேலத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆரோட அதிமுகவில் சேர்ந்தபோது இங்கே சென்னையில் வீட்டில் இருந்தபோது அவரோட நான் வீட்டில் இருந்தேன். வருவார், காலைல வருவார், என்ன இருக்காரா அப்படின்ட்டு வருவார். இது பண்ணுவார், ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா அப்படின்லாம் கேட்பார். புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு தடவை கேட்டார், எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு கேட்டார். முதலமைச்சர் நான் சொன்னேன், நேரம் போய் இருக்கணும், இப்படி நீயே தாமதமாக போனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்லாம் கேட்பார். இதெல்லாம் கேட்பார். ஆனால் கேட்டுட்டு ஒரு தட்டு கொடுத்துட்டு போவார். சில விஷயங்களுக்கு வந்து என்னை பயன்படுத்தினார். சில விஷயங்கள்லாம் தேர்தல் சமயத்தில் தேர்தலுக்கான நிதிகள் கொண்டு போய் சேர்த்துறதுலாம் என்னை உபயோகப்படுத்தியிருக்காரு. சேலத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இதை கொண்டு போய் கொடு அப்படின்வார். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரயிலே எடுத்துகிட்டு போவேன் தைரியமாக. ஒரு தடவை கேட்டார், எதில் போனேன்னாரு. ட்ரெயினில். என்ன அடா பாவி அப்படின்னாரு. இனிமேல் அந்த வேலைலாம் வச்சுக்காத, காரில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது சேஃபுங்க அப்படின்னு. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் வேணாம் அப்படி. அதுமாதிரி பல விஷயங்கள் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் வந்து என்னை நிறைய விஷயங்களில் பயன்படுத்தினார். என்னையும் இறந்து போன அந்த மாணவர் தலைவராக இருந்த ஜனார்தனம் எங்கள் ரெண்டு பற்றி அதிகமாக பயன்படுத்தினார். அந்த மாதிரிலாம் நிறைய சுமூகமாக பழகுவார், கேட்பார், இது பண்ணுவார், தட்டி கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட அதிகமாக நெருங்கி. எம்ஜிஆரோட ஆரம்ப காலகட்ட சினிமா எப்படி சார் இருந்தது? அப்படின்னா ஆரம்ப காலத்தில் அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார்? அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் போடணுன்னாங்க நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கணும். சும்மா அவருக்கு எல்லாம் நாடக கம்பெனிலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான். அது மாதிரி வந்தவங்க தான் எல்லாம். சிவாஜி, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாருமே நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்க தான். ஒரு தடவை எல்லாருமே வந்து எம்ஆர் ராதா நடத்தின நாடக கம்பெனியில் கூட இருந்திருக்காங்க. யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளைங்கிற ஒரு நாடக கம்பெனி, அப்புறம் வந்து நவாப் ராஜமாணிக்கத்தருடைய கம்பெனி, இதெல்லாம் அங்கே அந்த மாதிரிலாம் கம்பெனிகள் இருந்து அதிலெல்லாம் இருந்து வந்தவங்க தான் எல்லாமே. அதில் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து கேரளாவை சேர்ந்த மலையாளியாக இருந்தாலும் கூட அவருடைய முழு வாழ்க்கை வந்து கும்பகோணத்தில் தான் ஆரம்பிச்சது. கும்பகோணத்தில் வந்து எம்ஜிஆர், திருவாரூர் வந்து கலைஞர், சூரக்கோட்டை வந்து சிவாஜி. இவங்க 3 பேரும் ஒரே ஏரியா. இவங்கெல்லாம் ஒன்றாவே ஒன்றாவே போனவங்க. அந்த நவாப் ராஜமாணிக்கன் ட்ராமாவிலலாம் இருந்தபோது தான் நம்பியார்லாம் அவங்களுக்கு பழக்கம் வந்தது. அப்புறம் எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் ஜூபிட்டர் ஃபில்மில் தான் எல்லோரும் போனாங்க, சிவாஜியை தவிர. மிச்சம் 3 பேருமே நம்பியார், எம்ஜிஆர், கலைஞர் 3 பேருமே ஜூபிட்டர் ஃபில்மில் தான் அறிமுகம் ஆனாங்க. சின்னப்ப தேவரும் அதில் தான் அறிமுகம் ஆனார். அதில் தான் எம்ஜிஆருக்கு சின்னப்ப தேவருக்கும் க்ளோஸாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. ராஜகுமாரிங்க படத்தில் அவர் ஹீரோவாக போட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் கொஞ்சம் பெருசாகிட்டார். பெருசானப்பறம் மருதநாட்டு இளவரசின் படத்துக்கு வசனம் எழுதும்போது கலைஞர் வந்து எம்ஜிஆரை கூப்பிட்டு அவரை சேர்த்து அவங்க எம்ஜிஆர், கலைஞர், விஎன்-ஜானகி 3 பேரும் சேர்ந்து அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு. ஆனால் அதில் கலைஞருக்கு வர வேண்டிய பேர் பெருசாக வரல, எம்ஜிஆருக்கு பெருசாக பேர் வரல. அதில் பெருசாக பேர் வந்து ஜானகிக்கு. அதுக்கப்புறம் மந்திரிக்குமாரி சேலத்துக்கு வந்தாங்க. மந்திரிக்குமாரி படம் தான் இவங்க எல்லாத்தையும் ஒரு தூக்கி விட்டுச்சு. கலைஞர் வசனத்துக்கு கலைஞர், அனுதாபம் மிக்க ஒரு ஹீரோவாக வர்றதுக்கு எம்ஜிஆர், பயங்கரமான வில்லனாக நடிக்கிறதுக்கு எஸ்.ஏ. நடராஜனும் நம்பியாரும், இசைக்கு ஜி. ராமநாதன், பின்னணி பாட்டுக்கு திருச்சி லோகநாதன் சொல்லி அந்த ஒரு படத்தில் சூப்பராக அவங்க அத்தனை பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தேவகிங்கிற படத்தில் கலைஞர் இது பண்ணார். அதுக்கு அடுத்த படம் வந்து சர்வாதிகாரின்னு எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து கொடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ், எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும். அப்புறம் அலிபாபாங்கிற முதல் கலர் தமிழ் படம், அதில் எம்ஜிஆர் ஹீரோவாக போட்டது அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுச்சு. அதே நேரத்தில் தான் மலைக்கல்லுங்கிற படத்தில் கலைஞர் வசனம், எம்ஜிஆர் இன்னும் ஒரு தூக்குச்சு. அலிபாபா தூக்குச்சு, மதுரை வரணும் ஒரு அளவுக்கு தூக்குச்சு. அதுக்கப்புறம் அலிபாபா வந்து இன்னும் பெருசாக தூக்குச்சு. மலைக்கல்ல வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் வசூல் மன்னனா மாறினது அப்போ தான்.
அதுதான் எம்ஜிஆருடைய இது. இந்த 3 படமும் ஒரே வருஷத்தில் வந்தது. மதுரை வீரன் வந்து ஏப்ரல் மாதத்துலேயே என்ன இதாகுது, அக்டோபர் பிப்ரவரி மார்ச்லேயே ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து ஒரு 2 மாதத்தில் அலிபாபா, அதுக்கடுத்து 2 மாதத்தில் மலைக்கிழமை. 3 சூப்பர் ஹிட் மூவிஸ், 3 அப்படியே பிளாக் பஸ்டர்ஸ். அது மாதிரி ஓடிச்சு. அதில் தான் எம்ஜிஆர் எங்கேயோ போனார். அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. கடைசி வரல அந்த உச்சத்திலே தான். சார் இப்போ சினிமாவில் வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக இருந்தவர் தான் சிவாஜி. அதே மாதிரி அரசியல் எடுத்துக்கிட்டா அவருக்கு போட்டியாக இருந்தவர் தான் கலைஞர். இவங்க 2 பேரையும் தாண்டி எப்படி சார் எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சார்? அவருக்கு பத்திரிகை ஆதரவு நிறையா இருக்குது. அன்றைக்கி அச்சு ஊடகங்கள் வந்து கலைஞர் ஒழிக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு உண்டு அவ்வளவும் பண்ணாங்க. ஏன்னா பிராமண எதிர்ப்புங்கிறது கலைஞருடைய உருவமே வந்து பிராமண எதிர்ப்பு வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் பூரா பிராமணர்கள் இருக்கிற. அதனால் கலைஞர் எங்கே இருக்காரோ அவரை வந்து எவ்வளோ எகெயின்ஸ்டாக எழுத முடியுமோ, அவரை எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ண முடியுமோ அவ்வளவும் அவங்க பிராமண ஊடகங்கள் பண்ணிச்சு. அதே சமயத்தில் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர்களும் அவரை வந்து கேவலப்படுத்தி அதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு படத்தில் விமர்சனம் என்ன வருதுன்னா, அறிவாளின்னு ஒரு படம் வருது. அந்த நேரத்தில் கொடுத்து வைத்தவள், பெரிய இடத்து பெண், அப்புறம் இன்னொரு படம், 3 படம் ஒன்றா வந்து எம்ஜிஆர் படங்கள் 3 சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. அறிவாளி படம் சரியாக போகலை. அப்போ ஒரு வார பத்திரிகை விமர்சனம் எழுதுது, 3 குத்து சண்டை படங்கள் செய்த தமிழ் பட உலகத்துக்கு செய்த சேதாரத்தை பார்க்கும்போது அறிவாளி நல்லவன், உயர்ந்தவன். எப்படி எம்ஜிஆர் திமுகங்கிறதுக்கு அந்த கேவலம். அப்புறம் அவர் வந்து காலை முறிச்சிக்கிட்டு சரியாகி திரும்பி வந்து நடித்த முதல் படம் வந்து தாய்மகளுக்கு கட்டிய தாலி. அதுக்கு வந்து அண்ணாவுடைய கதை, வசனம் வந்து அரங்கண்ணல், படம் ஃப்ளாப்பு. அதுக்கு அந்த வாரப்பத்திரிக்கை போட்ட விமர்சனம் என்னன்னாக்கா, அந்த தாய்மகளுக்கு கட்டிய தாலி ஸ்டில்ஸை ஒரு பக்கத்தில் போட்டுட்டு அடுத்த பக்கம் வெள்ளையாக விட்டு கீழே இத்தினூண்டு வெட்கக்கேடு. இப்படியெல்லாம் எம்ஜிஆரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி எல்லாம் போட்டாங்க. திமுக விட்டு வெளியே வந்தார். அதே வாரப்பத்திரிகை தன்னுடைய அட்டைப்படத்தில் போடுது. அண்ணாவை கூட போடாத அந்த வாரப்பத்திரிகை. அந்த அளவுக்கு திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுல அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் அவ்வளோ இதாக இருந்தபோது இவர் எம்ஜிஆருக்கு அந்த திராவிட இயக்கமாக இருந்தாலும் கூட அவரை தூக்கி விடுறதில் அவங்க அக்கறை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி சினிமாவில் பார்த்தா சிவாஜி சார் வந்து அதை பீட் பண்ணி தான் வந்தார். பராசக்தின்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து சிவாஜியை தேடி போகிறாங்க. எம்ஜிஆர் யாரும் கண்டுக்கலை. அந்த சமயத்தில் வந்து நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்து தான் இருக்கேன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணார்ல சார். பராசக்தி வரும்போது எம்ஜிஆர் ஒரு பெரிய இதே கிடையாது, சாதாரண நடிகர் தான். அவர் ஆரம்பத்தில் அவர் வந்து கதர் சட்டையும் கதர் வேட்டியும் கட்டிக்கிட்டு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு சிகரெட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவர். ஒரு வேலைக்காரி படம் வந்தது. நாத்திய கருத்துக்களும் திராவிட இயக்க கருத்துக்களும் பெருசாக வந்து சூப்பர் ஹிட்டாக வந்தது பிறகு உடனே அவர் வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணார், திராவிட இயக்கத்துக்கு வந்தார். வந்தபோது கலைஞருடைய நட்பு அவருக்கு இருந்ததுனால தான் அப்போ தான் அந்த மந்திரி குமாரி இதெல்லாம் பறிச்சா உள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் திராவிட இயக்கத்துக்கு வந்தார். அவருக்கு ஒரிஜினலாக வந்து காங்கிரஸ்காரராக தான் இருந்தார். தீவிரமான காங்கிரஸ்காரர், தீவிரமான பக்திமான், அப்படி தான் இருந்தார். பராசக்தியை வந்து சிவாஜி பெருசாக தூக்கிட்டு போனபோது உடனே இவர் வந்து கலைஞரோடு சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து பிஎஸ் வீரப்பா, கலைஞர், எம்ஜிஆர் 3 பேரை சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ்னு கம்பெனி ஆரம்பித்து நாம்னு ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க. கலைஞர் அவ்வளோ உச்சத்தில் இருந்த நேரத்தில் அந்த படம் வந்து சூப்பர் ஃப்ளாப்பாக போச்சு. உடனே எம்ஜிஆர் வந்து அந்த மேகலா பிக்சர்ஸை வந்து கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் விலகிட்டாங்க. மேகலா பிக்சர்ஸ் கலைஞர்கிட்ட இன்றைக்கி வரலாம் அவர்கிட்ட இருக்குது. அப்படி தான் இதெல்லாம் தான் அவங்களுடைய வளர்ச்சி. நாடோடி மன்னன் வந்து அந்த நேரத்தில் சில விஷயங்கள் வந்து சிவாஜி சில தவறுகளை பண்ணார். எம்ஜிஆர் விலகிற படங்கள்லாம் சிவாஜி நடித்தார். அது வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் சிவாஜிக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அப்போ வந்து உத்தமபுத்திரன் படத்தை வந்து எடுக்க போகிறதா சொல்லி எம்ஜிஆர் விளம்பரப்படுத்துகிறார். போட்ட ஒரு வாரத்தில் சிவாஜி நடிக்கும் உத்தமபுத்திரன் விளம்பரம். எம்ஜிஆர் மெக்னானிமஸாக உத்தமபுத்திரனை கை விட்டுட்டு அதுக்கு பதிலாக பிரிசனர் ஆஃப் ஜெண்டாங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை நாடோடி மன்னன்கிற பேரில் எடுத்தார். உத்தமபுத்திரன் நல்லா ஓடிச்சு, நாடோடி மன்னன் சூப்பராக ஓடிச்சு. எம்ஜிஆரோட வளர்ச்சிக்கு வந்து கலைஞர் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு இருந்தது சார். ஒரு காலத்தில் நட்பாக இருந்து எப்படி சார் அவங்க வந்து அரசியல் வந்து எதிரியாக மாறுறாங்க? கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் அந்த காலகட்டம். ஆமாம், அது 71ஆம் வருஷ தேர்தலில் வந்து கலைஞருக்கு கிடைச்ச அபரிமிதமான வெற்றியில் கலைஞர் கொஞ்சம் தன்னிச்சையாக பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்போ கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி கலைஞருடைய செல்வாக்கு பெருசாக சரிய ஆரம்பிச்சது. 71 தேர்தலில் வந்து இமயத்தையும் தாண்டி அடிவானத்தையும் கடிச்சிக்கிட்டு அந்த பக்கமே போயிட்டுற அளவுக்கு புகழ் வந்த கலைஞர்
அதற்கு பிறகு எடுத்த சில நடவடிக்கைகளில் அவருடைய பேர் அதல பாதாளத்தில் உளுந்த போது எம்ஜிஆர் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு மிரட்டி கட்சி விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அதாவது அந்நிய செலாவணி மோசடியில் அவரை சிக்க வச்சு 6 வருஷம் ஜெயிலில் தள்ளுறதுக்கு அன்றைக்கி இருந்த காங்கிரஸ், இன்றைக்கி எப்படி எல்லாம் நடக்குதோ அரசியல் நடக்குதோ அதே மாதிரி அன்றைக்கி இந்திரா காங்கிரஸ் அதை பண்ணிச்சு. அப்போ அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணால் கட்சியை ஓடானாங்க. இவர் உடனே சில எதிர்மறையான கேள்விகள்லாம் கேட்டு கட்சியை விட்டு வெளியே போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதே மாதிரி வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே இவருடைய அரசியல் செல்வாக்கு கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுங்கிறத சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தது. திண்டுக்கல் எலெக்ஷனில் கிடைச்ச அந்த அபரிமிதமான வெற்றியை பார்த்த உடனே எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட போய் சேர்றது தான் இவ்வளவுக்கும் அவங்க பண்ண பிளான். நமக்கே இவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது நாம வேண்டாம் இந்திரா காங்கிரஸுக்கு போகிறது, கட்சி ஆரம்பித்து ஸ்ட்ராங் பண்ணிட்டார். இந்திரா காந்தி ஏமாந்து போனாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அந்த டைம்லேயே அந்த கலைஞருடைய செல்வாக்கு சரிந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போயிருக்க வேண்டியதை அதிமுகன்னு ஆரம்பித்து அதை காப்பாற்றிட்டார். அத்தனை உறுப்பினர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. போய் நின்று அதான் காமராஜர் சொன்னார், உளுந்து அழிஞ்சு போயிருக்கிற வேண்டிய கட்சியை இன்னொரு கட்சியை ஆரம்பித்து காப்பாற்றிட்டார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வரையிலும் திமுக அல்லது அதிமுக, திமுக அல்லது அதிமுகன்னு போனதுக்கு காரணம் அதுதான். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஜெயிக்கவே முடியல சார். கலைஞரால் ஜெயிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் அனுபவத்தில் தான் தப்பிச்சார். மொதல் தடவை ஜெயித்தார், அடுத்த தடவை அவர் டிஸ்மிஸ் பண்ணதனுடைய அனுதாபத்தில் வந்தார். 3வது தடவை உடம்பு சரியில்லாமல் படுத்ததுனால வந்தார். ஒவ்வொரு தடவையும் வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்னும் ஒரு அந்த 3வது தடவை நிற்கும் போது அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் படுக்காமல் இருந்ததுன்னா தோற்று போயிருப்பார். அதுதான் உண்மை. சார் இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராக இருந்து திமுகவில் வந்து இணைகிறார். அவர் திமுகவில் என்னதான் இணைஞ்சாலுமே அவர் கடைசி வரைக்கும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டது வந்து காமராசர்னு சொல்லுவாங்க சார். அது உண்மையா? ஒரு தடவை என்னன்னா தனக்கு வர்ற செல்வாக்கும் தன்னுடைய படங்கள்லாம் ஓடுறதெல்லாம் பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு தலைவரே கிடையாதுங்கிற எண்ணம் வந்தது. அப்போ அவர் வந்து திமுகவில் எம்எல்சியாக இருக்கார், மேலவை உறுப்பினராக இருக்கார். அண்ணாவையே ஒரு கேள்வி கேட்குற மாதிரி என்னுடைய தலைவர் காமராஜர் என்னுடைய வழிகாட்டி அண்ணான்னார். அன்றைக்கி அந்த படம் என் கடமைங்கிற படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த ஒரு 2 நாளில். சொன்னார், திமுகவில் பொங்கி எழுந்துட்டாங்க, மன்னிப்பு கேட்கணுன்னாங்க. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னாரு. என் கடமை படம் மார்னிங் ஷோ ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லு, எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்க மறுத்தார் அப்படின்னாங்க. மேட்னி ஷோ எம்டி, 3வது நாள் படம் சுத்தம் காலி. உடனே சரண்டரை அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது அண்ணாவை எடுத்துக்கிட்டால் நம்ம கதை கந்தலாயிடும். அதனால தான் கலைஞர் எதுக்கும்போது கொஞ்சம் பயந்தார். ஆனால் கலைஞருக்கு அப்போது செல்வாக்கு சரிஞ்சது. அண்ணாவை எதுக்க போய் உளுந்த அடியில் தான் காமராஜர் அதுக்கப்புறம் அந்த பேச்சை எடுக்கலையே அவர். அந்த பக்கமே போச்சு. அந்த வேலையை அண்ணா இருக்கிறவரு வாய் மூடிட்டு இருந்துட்டார். சார் இப்போ எம்ஜிஆர் பண்ண சம்பவங்களே 2 சம்பவங்கள் வந்து முக்கியமான சம்பவங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மதிய உணவு திட்டம் வந்து சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பார். பிரபாகரனுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி இருப்பார்ல சார். மதிய உணவு திட்டத்துக்கு எம்ஜிஆருக்கு சம்மந்தம் கிடையாது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து 1920 சுப்பராய மொழியாருங்கிறவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் கொண்டு வந்தது. நடுமதில் காங்கிரஸ் ஆட்சி அது நின்று போச்சு. மறுபடியும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவங்க காமராஜர் எப்படி அறிமுகப்படுத்தினார்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சாப்பாடுன்னார். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வரோம், படிப்பான், படிப்பு ஏறுங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்தார். நீ எங்கே ஊரை மேய்ஞ்சாலும் எங்கே சுற்றினாலும் தருதில் சுற்றினாலும் பரவாயில்ல, மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீன்னு சொல்லி படிப்பை கெடுத்தது தான் எம்ஜிஆர். அதை தான் அவர் பண்ணது. தமிழன் படிக்கக்கூடாதுன்னு பண்ணது அவர் எம்ஜிஆர் பண்ணது. அதே மாதிரி இன்னொரு இதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, கலைஞர் 3 சாராய கடையை திறந்து வச்சது எம்ஜிஆர் தான். அதை சொல்ல மாட்டீங்களே, அதில் சாமர்த்தியமாக இருப்பீங்க, காப்பாற்ற போங்க. பாக்யராஜ் படம் எடுத்து விட்டார் முந்தானை முடிச்சு, முதலமைச்சர் சத்துணவு மையம் அப்படின்னு காட்டுவார் ஒரு சீனில். அப்போ தான் கேட்டாங்க, முதலமைச்சர் சாராய கடை அதையே காட்டலன்னாங்க. அப்படியெல்லாம் ஏன் காப்பாற்ற பார்க்குறீங்க, ஏன் அப்படி காப்பாற்றுறீங்க? இல்லை சார், இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் விஷயத்தில் அவர் பிரபாகரனுக்கு நிறைய பண்ணார். கடைசி வரைக்கும் பிரபாகரனுமே எம்ஜிஆர் வந்து பிரபாகர் வந்து கலைஞரை அக்செப்ட் பண்ணவே. ஏன்னா கலைஞர் வந்து அமிர்தலிங்கத்தை சப்போர்ட் பண்ணார், ஸ்ரீசபாவை சப்போர்ட் பண்ணார், பத்மநாபாவை சப்போர்ட் பண்ணார், பிரபாகரை சப்போர்ட் பண்ணார். பிரபாகரை எதிர்பார்த்தது வேறு, அது எம்ஜிஆர்கிட்ட தான் இருந்தது. அதனால் எம்ஜிஆர்கிட்ட அவங்க போனாங்க. சார் ரொம்ப கலைஞர் கொடுத்த உதவியை கூட அவங்க ஏற்றுக்கலையே. சார் ரொம்ப நன்றிகள் சார், இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு.